முதலமைச்சருக்கு மிக மனதுக்கு நெருக்கமான இயக்குனர் அட்லி. அவர் எடுக்கிற படம் பூரா பார்த்தீங்கன்னா பல சிறந்த திரைப்படங்களில் இருக்கிற காட்சிகளை எடுத்து போட்டு ஹிட் கொடுப்பார். ஒரு ட்ரெய்லர் ஹிட் அடிக்கணும்னா அதில் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் திரையுலகில் இருந்து திரைப்படங்களை விடுத்து மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்து விட்டார். ஆனால் அரசியலிலே இருந்த அண்ணன் சிவசேகரன் அவர்கள் எடிட்டிங் என்கிறார், ட்ரெய்லர் என்கிறார். அட்லியை குறித்து பேசிய போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த சட்டமன்றத்திற்கும் அன்பு சகோதரர் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? விதாண்டாவாதமாக சில விஷயங்களை திரித்து அதனுடைய உண்மை தன்மை புரிந்த பின்பும் அதை வம்பிற்காக பேசுவது என்பது எப்படி சரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் குறிப்பிட்டார், காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என்றார். இந்த சட்டமன்றத்தை பாருங்கள், காலங்கள் மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது. முதலில் எது பாடப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்தபோது தமிழ்த்தாய் வாழ்த்துத்தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசின் சுற்றறிக்கையை மீறி தமிழ்த்தாய் வாழ்த்தைக்கு முதலிடம் கொடுத்தோம், என்றும் அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி நம்முடைய சட்டமன்றத்தில் மேகதாது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பேசி ஆக்கப்பூர்வமாக இதை டேக்கிங் ஃபார்வர்ட் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். மீண்டும் 2 மாமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்குள் இந்த வார்த்தை விளையாட்டை பேசிக் கொள்வதை விடுத்து ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.